வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க. காலையில் 6:30 மணிக்கு முந்திரி பழம் பொறுக்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ மணி 10:30 ஆயிடுச்சிங்க. பாதி கொல்லை கூட பொறிக்க முடியல. ஏன்னா நேற்று வந்து பயங்கர மழைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பழம் எல்லாமே கீழே கொட்டிடுச்சு. பார்த்தா தெரியும், பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலையுமே வந்து பழம் வந்து கொட்டிடுச்சு. அறுக்கிற வேலை மிச்சம், பொறுக்கிற வேலை அதிகமாக இருக்குங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து முந்திரி கொட்டை விலை ஏன் இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ தாங்க சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. மே மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முந்திரி கொட்டை வந்து பொறுக்கி முடிச்சிருவாங்க. அதாவது அறுவடை எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கும் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே 30 மூட்டை 40 மூட்டைன்னு முந்திரி கொட்டைகள் வச்சுருப்பாங்க. அப்போ தாங்க வந்து விலை வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட போன மாதமாவது பரவாயில்ல, கிலோ 130 ரூபா போச்சு. இப்போ 150 160 வரைக்கும் கூட வந்து கிலோ கொட்டைகள் போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் விலை குறையணும்னா இன்னும் கண்டிப்பாக ஒரு மாதமாவது ஆகுங்க. ஒரு விவசாயியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விலை குறையாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு கடனை அடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நாங்கள் வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் கொட்டைகளோட விலை குறையுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். நிறைய பேர் ஏன்னா ஹோல்சேல் வந்து கேட்டுட்ருக்கீங்க முந்திரி பருப்புகள். ஹோல்சேல் கொடுக்குற அளவுக்கு இப்போ வந்து கொட்டைகள் கிடையாதுங்க. ஏன்னா இப்போ தான் நாங்களே அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த மே மாதம் முடிகிற வரைக்கும் விலை குறைய வாய்ப்பே கிடையாதுங்க. இப்போ கொஞ்சம் அதிகமாக தாங்க ஆயிருக்கு. அதனால் முந்திரி பருப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வந்து 960 கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கிரேடு செகண்ட் கிரேடு சேர்த்து கொரியரோட சேர்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதாங்க இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக விலையாக இருக்க போகுது. ஸோ அடுத்த மாதம் தான் நமக்கு எப்படி விலை ஏறும் இறங்குங்கிறதே தெரியுங்க. நிறைய பேர் முந்திரி பழம் வந்து பார்க்க ஆப்பிள் மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து வீடியோவில் தாங்க அந்த மாதிரி காட்டுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் பாருங்கள், இந்த மாதிரி அழுகி போய் தாங்க இருக்கும். இதிலேருந்து தான் நம்ம வந்து கொட்டைகளை பிரித்து எடுக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். இதிலேருந்து தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்து இந்த கொட்டைகளை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் தான் இதிலேருந்து பருப்புகளை எடுத்து உங்களுக்கு விற்பனைக்கு கொண்டு வரோம். என்னைய கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்கல. என்ன அதிசயமாக கொள்ளைக்கலாம் வரான். ஒருவேளை நாங்கள் முந்திரி பழம் பொறுக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு வரான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பாடு கொடுக்க வந்தேன், எனக்கு கம்பெனியில் வேலை இருக்குது, பாய். சரிங்க, இன்றைக்கி நம்ம தான் கடைசி வரைக்கும் பொறுக்கி ஆகணும் போல். ஆனால் பொறுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்குங்க. நம்ம அக்கா பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா லீவில் ஊருக்கு வந்திருக்காங்க, சென்னையிலேருந்து. அந்த மாதிரி அவங்களாம் முந்திரி பழம் திருவ போகிறாங்க, நாங்கள் முந்திரி கொட்டை பொறுக்க போகிறோம். உங்களுக்கு நம்ம கம்பெனி பொருள் எது தேவைனாலும் கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தடுத்து நாங்களுமே இன்னும் முந்திரி கொட்டைகளை பொறுக்கி முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 4 மணி ஆகுங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோ வந்து அதிகமாக வரமாட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் டெய்லியுமே நைட்டு போட்டு தாங்க இருக்கோம். என்னென்னா ஒரு சில நாட்கள் வந்து மிஸ் ஆகுதுங்க. ஸோ அதையுமே நாங்கள் அடுத்தடுத்து சரி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஏன்னா கம்பெனி வேலைகளை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டோம்னா இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதற்கான ஒரு விஷயம் தாங்க. ஸோ கண்டிப்பாக எப்போதுமே நைட்டு வந்து உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் கண்டிப்பாக வந்துடுங்க என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நன்றி உறவுகளே.